குமாரி, எந்த ஊருமா உங்களுக்கு? எங்கள் அம்மா ஊர் ஹைதராபாத். கிரண் குமாரி, எனக்கு உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். எப்போ கல்யாணம் பண்ணீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? 1992 கல்யாணம் ஆயிடுச்சு. அது எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்கள் குடும்பம் எல்லாம் கஷ்டப்பட்ட குடும்பம் தான், எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி. எவ்வளோ பேர் நீங்கள் குடும்பத்தில்? இங்கே ஒரு அக்கா, 2 அண்ணா இருக்கிறாங்க. ஒரு 2 அண்ணா இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு இப்படி? 5 வருஷம் ஆயிடுச்சு. பொண்ணு பார்த்துட்டே இருந்துச்சு. இன்னும் 10 மாசம். ஆமாம் ஆமாம். நீங்கள் டாக்டர்கிட்ட போகலையா? தாம்பரத்தில் காட்டோம் கொரோனா வரக்கு முன்னாடி. அப்போ கொஞ்சம் சரியாயிட்டே இருந்துச்சு. அப்போ கொரோனா ஆயிடுச்சு. வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. வீட்டுக்கு அமுச்சு விட்டக்காக அப்புறமா கொஞ்ச நாள் பையன் அங்கே சொன்ன மாதிரி பொண்ணு எல்லாம் செஞ்சுட்டு கொடுத்துச்சு. இன்னைக்கு கொஞ்சமாக வாக்கரை பிடிச்சி நடந்து நான் மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் தலைவலி அடிக்கடிக்கு இந்த அடிப்பட்டனால அப்பப்போ தலைவலி வரும். அது கூட இன்னைக்கு ஏதோ வியாதி இருக்குது, இந்த மாதிரி ஒழிச்சு வச்சுட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ண வச்சாங்க. ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு వాళ్ళ அம்மா சொல்லிட்டு கூட இன்னைக்கு ஜிஹெச்ல அங்கே விசாகப்பட்டினம்ல கேஜிஹெச்ல போய் டெஸ்ட்டு கூட பண்ணாங்க. அப்போது வாய் மூடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சொன்னாங்க. அப்புறமா எங்கள் அம்மா கூட டெஸ்ட் பண்ணிச்சு. ஹைதராபாத் வந்தா அப்போ நரம் வீக்னஸ்னால வருது தலைவலி. இந்த ப்ராப்ளம் என்னது? ருமேட்டிசமா, ஆர்த்ரைட்டிஸா? ஆமாம், ஆர்த்ரைட்டிஸ். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இன்னும் முடக்கு வேதி என்னமாங்க. பையன் எது கஷ்டப்பட்டுனோம் பெரிய பைக்கான்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலையே. இப்போமோ இது சைடில் எல்லாம் வலிக்குது. இங்கே நுண்டி இங்கே திரும்பவுதி ரொம்ப பயங்கரமாக வலிக்குது. இங்கே நுண்டி இங்கே திரும்ப முடியல பண்ண. பெரிய புள்ள நிறைய இடத்துல காட்டிட்டாம்மா. பெரிய புள்ள ரொம்ப தங்கம்மா, ரொம்ப தங்கம்மா. வீடு எவ்வளோ பசங்க சமாளிக்கிறம்மா. எவ்வளோ பசங்க உங்களுக்கு? 2 ஆம்பளை பசங்களுமா. ரொம்ப தங்கம்மா. எல்லாம் அவனுதான். 10,000 வாடகை. 5 பேருக்கு 2 ரூமு பத்தாதுல்ல. அதனால நீங்க புருஷன் பொண்டாட்டி 2 பசங்க. பொண்ணு 1. என்ன வயசாச்சு? பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. 25 வயசு. இப்போ ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்த்தாரு? ஸ்வீட் பவனில் வேலை செஞ்சாங்க. 5,000 சம்பாதிக்கிறாங்க. வீட்டு வாடகை பாதி தருவாங்களா அப்படி இப்படியே சொன்னாங்க எங்கள் அம்மா முன்னாடி. நம்மளுக்கு வசதி கிடையாதுன்னு நான் மனசுலேயே நினச்சிட்டேன். அம்மா அவ்வளோ நம்மளுக்கு ஏடவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு என்ன மாமியார் வீட்டில் போக வேண்டியது இருக்கும்.